ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போதாங்க லேட்டஸ்ட்டாக டிடிவி தினகரனுடைய ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்தேன். அதில் விஜயவலுக்கு ஆதரவாக ப்ரெஸ் பீப்புளுக்கு எதிராக ஒரு பஞ்ச் ஒன்று வச்சாரு பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அவர் தக்லைஃப் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. சரி, அதை பார்த்த உடனே சரி இதை பற்றி பேசலாம், இன்னும் நிறைய விஷயங்களே பேச வேண்டியிருக்கு, ஸ்டார்டிங்கில் இதை பேசிடலாம் அப்படின்னு தான் உடனே வந்தேன். சரி, என்ன அவர் சொன்னாரு விஜய்க்கு ஆதரவு அப்படி கேட்டீங்கன்னா, அதாவது இந்த பத்திரிகையாளர் இருக்காங்களே, அவங்க இப்போ எல்லாருமே விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு இந்த அரசியல்வாதிகள் யார்கிட்ட மைக் எடுத்துட்டு போனாலும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு இப்படியே கேட்டுறாங்க. இவங்க கேட்கட்டாலுமே நிறைய இந்த உலக அரசியலையும் கரைச்சி குடிச்ச அரசியல் தலைவர்கள் பத்திரிகை வைக்கக்கூடிய ஒரே ஒரு குச்சாட்டம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது விஜய்க்கு வர கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, இதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு தான் பயங்கரமா கருதிட்டு கிடக்கானுங்க. அதாவது நிறைய பேர், அதாவது பாத்தீங்கன்னா சீமான்ல இருந்து கமல்ஹாசன் வரைக்கும் கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, அதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம். ஏன் அங்க சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா, இங்க அவருக்கு வராத கூட்டமா, இவருக்கு வராத கூட்டமா, நயன்தாராக்கு தான் கூட்டம் வரும், வடிவுக்கு தான் கூட்டம் சொல்லி இதே தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் விஜய் அவர்களே அன்னைக்கு திருவாரூர்ல பேசும்போது மக்களை பார்த்தே கேட்டாரு, என்னப்பா நீங்களாம் பாத்தீங்கன்னா சும்மா கூட்டங்கிறாங்க, நீங்களாம் ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு அதே நக்கலை கேட்டாரு. அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கரகோஷம். ஸோ நம்மளுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட கூட்டம், ஓட்டு போடுமா போடாதுன்னு. ஆனா இந்த பத்திரிகைகளுக்கு வேற வேலையே இல்லாத மாதிரி இதே கொஸ்டின் தூக்கிட்டு எல்லாத்தையும் போறாங்க. அப்படிதான் டிடிவி தினகரனையும் இப்ப கேட்க வந்தாங்க. டிடிவி தினகரன் எப்பவுமே எல்லா ஒரு கேள்விக்குமே ஸ்மைலிங் பேசோட ஓப்பனா பேசக்கூடியவர். அவர் இதுக்கு நச்சுன்னு போட்டு உடச்சிட்டாரு. என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, விஜயகாந்துக்கு என்னாச்சு நீங்க பாத்தீங்கல்ல, அவர் அரசியல் ஜெயிச்சார்ல, அதை விட்டா ஒரு அதிகப்படியான இம்பாக்டா விஜய் அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டு. எப்ப மாத்திரம் இந்த கல்யாணத்தை விட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்க விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்க தலைவரே ஆனால அதை விட ஒரு அதிகமான இம்பாக்டா இவர் கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன ஒரு தரமான பரிசு கொடுக்க முடியும்? அதை பார்த்த உடனே எனக்கு சரியான ஒரு ஆமால்ல கரெக்டா நச்சுனேன். ஏங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன், விஜயகாந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு நடிகராக அரசியல வந்தவர் தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவர் ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்க்க தலைவரே ஆனார். அப்படி இருக்கும்போது விஜயவலுக்கு அதிகப்படியான ஒரு கூட்டம் மக்கள் செல்வாக்கு இருக்கு, அவரு ஜெயிக்க முடியாது, அவருக்கு வர கூட்டலாம் ஓட்டா மாறா என்ன கேள்வி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான அந்த பரிடியை பார்த்தவொடனே எனக்கு இது சம்பந்தமா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நான் வந்து திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு முட்டை அடிச்சுக்கிட்டு இப்படி கிடக்கிறதுக்கு அவருக்கு தனி கட்சி, ஸோ இப்படிப்பட்டவர் விஜயோட சேராமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சி நம்ம கூட வரணும், கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டால திருமாவளவனுடைய மனசு இங்கதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் விட்டார். ஆனா அதுக்கு எதிராக திருமாவளவன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் விமர்சிச்சிட்டே இருக்காரு. அவர் ஒரு நடிகர், அவருக்கு ஒரு கூட்டம் ஓட்டா மாறாது, சோ அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, இப்ப கூட திமுக எதிர்ப்பு வெறுப்பரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன போல சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி விஜயோட அரசியல ரொம்ப இழிவா தான் பேசிட்டு இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, சோ இதனால இதுக்கப்புறம் ஒருவேளை திருமாவளவன் அவர்களே கடைசி நேரத்தில் விஜயோட கூட்டணி சேர்ற மாதிரி அவர் விரும்பினா கூட தமிழை வச்சுக்களும் சேர்த்துக்கொள்ள கூடாது, தமிழை வச்சுக்கிறது திருமாவளவன் சேரக்கூடாது, சேர்ந்தா நல்லா இருக்காது, இது என்னுடைய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். உங்களுடைய கருத்து என்ன, நீங்க நினைக்கிறீங்கன்னு மக்களை பார்த்து கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய பேர் ஆமாண்ணா அவர்லாம் ஒரு வேஸ்ட்னா, அவர் சேரவே கூடாது, அவர் அந்த தான் சமுதாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா துரோகம் பண்றாரு, திமுக ஆட்சியில இருக்கு அப்படின்னா அந்த மக்கள் எக்கடி கட்டுப்பெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, சோ அவர் எந்த காலத்திலையும் தமிழை வச்சுக்கிறது சேரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணீங்க. சோ அதனால இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், என்ன கேட்டீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் ஒருவேளை தளபதி விஜயோட கூட்டணி சேர்றாருன்னு வச்சுக்கிடுவோம், அப்படி சேர்ந்தாருன்னா அது எப்படி இருக்கும்? சோ நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தளபதி விஜய் அவர்களை விட்டு கொடுக்காம அவரை ஒரு பெருமதிப்போட நன்மதிப்பு கூட பார்க்கக்கூடிய டிடிவி தினகரன் அது மட்டும் கிடையாது, ஒரு அரசியல்ல பலம் இருந்தவர், ரொம்ப அரசியல் தெரிஞ்சவர். அப்படிப்பட்டவர் தமிழை வச்சுக்கோ தளபதி விஜயோட சேரும் போது அது ஒரு வலுவான கூட்டணியா ஒரு மெகா கூட்டணியை உருவாங்குறது என்னுடைய கணிப்பு. சோ அது பலம் தான் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்றீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்ல யாருமே தளபதி விஜயோட கூட்டணி வேண்டாம், அவர் தனியாவே நிக்கட்டும் ஜெயிக்கட்டுங்கிறீங்க. அது தவறான புரிதல். நான் திரும்ப சொல்றேன், விஜயவலுக்கு கண்டிப்பா கூட்டணிங்கிறது அவசியம். அது யாரு கூட கூட்டணி ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறது தான் அரசியல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் காங்கிரஸ் உடன் கூட்டணி வைக்கிறத விடவும் இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன், இப்படி சிறு சிறு அமைப்புகளா தமிழகத்துல சாதி அமைப்புகளா அவர் பிரிஞ்சுக்கிடக்கூடிய இந்த கட்சிகளை ஒன்னு சேர்த்துக்கிட்டு அவர் நின்னாரு அப்படின்னா இது தமிழகத்துக்கான தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த முடியும். அதாவது டிஎம் கூட கூட்டணி கிடையாது, பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, உறுதி பண்ணியாச்சு. அடுத்தப்ப காங்கிரஸ் கூடயும் என்ன கூட்டணி வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ல ஏதாவது விஜய்க்கு வலுவாக்குமா, இவரு கூட சேர்ந்தா கூட்டணி பலம் பெறுமா அப்படின்னு உங்ககிட்ட கருத்து கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னா நாம கருத்து சொன்ன உடனே அதை உடனே ஏற்றுக்கிறது தமிழை வச்சுக்கிறதுல தலைமை பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து அவங்களோட கூட்டணி சேர போறதும் கிடையாது, உடனே கூட்டணி விட போறதும் கிடையாது. அது அவங்க எடுக்கிற முடிவு. அவங்களுக்கு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கா பிளான் பண்ணி இவ்வளவுக்குள்ள அரசியல் முன்னெடுத்து கொண்டு போற தளபதி விஜய் அவர்களுக்கு யாரோட கூட்டணி வைக்கணும், யாரோட கூட்டணி வைக்கணும் அவருக்கு தெரியும். ஆனா அப்ப நம்ம ஏன் பேச கேட்டீங்கன்னா, அதுதான் அதாவது நாம ஒரு எளிய அதாவது மக்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப தளபதி விஜய் ஜெயிக்கணும், ஒரு மாற்றம் தமிழகத்துல வேணும், ஒரு குடும்பத்துக்கு கையிலேயே ஆட்சி போகக்கூடாது. சோ அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து தளபதி விஜய் வரும்போது அந்த அரசியல் ஆதரிச்சுட்டு இருக்கோம்.
ஸோ நம்மளுடைய மனநலம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? இப்போ நான் இருக்கேன், என்னோட மனநலம் இது. இப்போ என்னோட வீடியோக்களை பார்த்துட்டு ஒரு 1000, 10,000, 20,000 பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கருத்து இப்படி வந்து அது பரவும்போது எல்லாருடைய கருத்தையும் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கு, நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்குங்கிறத ஒருவேளை தலைமையில் உள்ளவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்காக தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய ஆதங்கம் ஏன் காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தமிழகத்துக்கு பண்ணாத இப்ப பிஜேபி நம்ம எவ்வளவு குறை சொல்லணும், இதுக்கெல்லாம் ஆதாரமா இருந்தவங்க அடுத்த வித்துட்டவங்களே இந்த காங்கிரஸ் தான். அதனால அந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு பலமா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழை வச்சுக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சு அமைச்சாருன்னா அது காங்கிரஸ் தான் பிளஸ். ஆனா தமிழை வச்சுக்கிறதுக்கு எந்த வகையிலும் பிளஸே கிடையாது, அது மைனஸா தான் போயிடும். ஏன்னா அந்த காங்கிரஸ் இப்ப இருக்கிற இடம் இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களோட கூட்டணி வச்சு பெருசா இருக்கும்போது பதில் மாற்றம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாயில அவருக்கு கிடைச்ச மாதிரி தான். அதை வச்சு வந்து உங்களுக்கு கேள்வி தான் கேட்பாங்க தமிழை வச்சுக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய தமிழ்நாட்டு பண்ணிருக்கு. இப்போ ஒரு கட்சியை கொடுத்தது அவங்க தான், நீட்டு வரது காரணம் எல்லாமே அவங்க தான். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த ஈழத்தில் தமிழர் கொல்லப்படுறதுக்கு அப்போ ஆச்சிருந்தா அவங்க தான் மத்தியில். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போகலாம். அதனால காங்கிரஸ் கூட தளபதி விஜய் கூட்டணி வைக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் பிடிக்காது, பிடிக்கல, வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. இதுல உங்களுடைய கருத்துல நீங்க சொல்லுங்க, ஓகேவா? அதனால தான் நான் சொல்றேன். அப்போ நம்ம தமிழகத்தில் உள்ள இந்த சிறுசு அமைப்புலாம் தளபதி விஜயோட சேர்க்கும் போது அது மிகப்பெரிய பிளஸ் அமையும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டணி அமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதாவது சில பேர் சொல்றீங்க எல்லா கூட்டணியே வேண்டாம், இவரோட கூட்டணி வேண்டாம், அவரோட வேண்டாம், அவர் தனியாக நிற்கிறீங்க. தனியாக நின்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல அவர் நிற்கும் போது அவர் மட்டும் தான் அவர் வந்து ஜெயிச்சார், மற்றவங்க ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் எதிர்த்து தலைவராக வந்தார். ஸோ அதனால எல்லா அரசியலையும் பார்த்துட்டு தளபதி விஜய் வர்றதுனால தான் ஆரம்பத்திலேயே ஆட்சியில் அந்த இடத்துல பங்கு உண்டு அப்படின்னு அவர் அறிவிச்சார் விஜய். ஏன்னா அவருக்கு அரசியல் நல்லா தெரியும், இவ்வளவு வருடமா அரசியல தூரம் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது நம்ம கூட்டணிங்கிறது அவசியம். அதனால தான் யார் யாரோட கூட்டணி வச்சா பலமா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில நம்ம வந்து வீசிக்க வேண்டாம் சொல்றது அவங்க தான் காரணம் அப்படி இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அந்த அடித்தட்டு விளிம்புல மக்களுக்காக ஆரம்பித்த கட்சிக்கும் போது ஸோ இவங்களோட கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. அப்படி இருந்துமே அந்த மக்களுக்கு கெடுதல் நடக்கும் போது அதுக்கு அந்த மக்களுக்கு ஆதரவு நிற்காம இவங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ஆதரவுன்னு அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் மூடி மறைச்சு அப்படி பூசி முழுகிறாரு திருமாவளவன். அதனாலதான் இவ்வளவுக்குள்ள முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருக்கவரு வேண்டாம். அவர் எதுக்கு அவர் வந்து இவ்வளவுக்குள்ள தங்களுடைய 2 சீட்டு 3 சீட்டு தான் முக்கியம் சொல்லிட்டு திமுக முரட்டு முட்டா கொடுத்துருக்கவர். இதுக்கப்புறம் மனசு மாதிரி விஜயோடைய அந்த வெற்றி வாய்ப்பு அந்த கடைசி தருணத்துல அதிகரிக்கிற டைம்ல அவர் வந்து சேரதுங்கிறது அப்பவும் வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் அவர் வேண்டாம் அப்படின்னு நான் நேற்று என்னுடைய வீடியோ சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆமான்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு டிடி தினகரன் ஏன்னு கேட்டீங்கன்னா, டிடி தினகரன் உண்மையிலே சொல்றேன், அவருக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சவர். அதாவது ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு கூட மாபெரும் ஒரு அரசியல் இயக்கத்துல வலிமையா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி டிடி தினகரன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்தவர். ஸோ அவர் ரொம்ப நாள் அரசியல் இருந்தவர், அரசியல் அவர் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர் ஜெயோட சேரும் போது அது ஒரு வலுவா அமைங்கிறது என்னுடைய கணிப்பு. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல குறைவா மதிப்பிடாம அவர் உண்மையா தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு, அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே, ஏன் அவருக்கு அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்கும்போது கூட தான் சொன்னாரு, ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜயோட கூட்டணி போனா ஏன் போனா என்ன தப்பு அப்படின்னாரு. இல்லையா உங்களுடைய அரசியல் அனுபவம்னா அவர் நேற்று வந்தவர் அவரோட போறது எங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சியில மூத்த பெரிய தலைவர் அவரோட போய் சேர்ந்தாங்க. அப்படிலாம் பார்க்க அரசியல்ல அவரும் மக்களுக்கான ஒரு அரசியல் ஆரம்பிச்சு வந்தாரு. இப்ப கூட்டணி சேர்ந்து வேலை பார்த்தா என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்ட ஒரு மனுஷன். சோ அதனால அவர் சேரும்போது மிகப்பெரிய பலம் அமையும். தளபதி விஜயோட தலைமையை வச்சு யார் யாரெல்லாம் வராங்களோ சோ சேர்த்துக்கலாம், காங்கிரஸ் தவிர. சோ அதான் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன். சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் நீங்க உங்களுடைய கருத்தை கண்டிப்பா பதிவிடணும். அதுக்கப்புறமா தளபதி விஜயோடைய அந்த சார்ட், அந்த தேர்தல் பரப்புரை சார்ட்டுங்கிறது மாறி இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பரோட முடிகிற மாதிரி சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாறுதல் பண்ணி பிப்ரவரி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. வேற லெவல்ல சம்பவம் இருக்கு. அட்டினா அட்டி உங்க விட்டுட்டு இங்க விட்டுட்டே தெரியாது, வேற லெவல்ல கலக்க போறாரு. பிப்ரவரி வரைக்கும் கதை சுத்தம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் தேர்தல் வந்துருமே மார்ச் ஏப்ரல்ல. சோ அதனால நமக்கு இந்த 3-4 மாசத்துக்கு என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா இருக்கும். சோ இதுல வேற அடுத்த சம்பவம் கரூர்ல நாளைக்கு மறுநாள். அதுக்கு ஆவலா வெயிட்டிங்ல இருக்கிற மறுநாள் வெயிட்டிங்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட கோட்டை கரூர், அங்கெல்லாம் ஒண்ணும் இதே மாதிரி தான் திருச்சியில வந்து பிரித்துனாங்க. திருச்சி வந்து நேரோட கோட்டை, அன்பில் மைஸ் பொய்யமலை ஏரியா, அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க விடுறா வண்டிட்டு முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சி தான் நடத்தினாரு. பிரிச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி 30 விழா எடுக்கிறாங்க கரூர்ல. அங்கேயே போயிட்டு என்னடா 30 விழா, அதுக்கு வந்த கூட்டத்தோட ஏன் மக்கள் கூட்டத்தை பாருங்க நிரூபிக்க போறாரு. தரமான சம்பவம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா இப்போ அரசியல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தளபதி விஜயோட சுத்தியே தான் நடக்குது. எப்ப விஜயோட கட்சி ஆரம்பிச்சு வந்தாரோ அன்னையில இருந்து விஜயோட பத்தி அப்பவுமே பேச ஆரம்பிச்சாங்க, ட்வீட் போடும்போது பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 7 விஜயோட பத்தி ஸ்பீச் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைமையை மாத்திட்டாரு. கதறலோ நாளா அப்புறமும் சுத்தி ஒப்படைக்கானுங்க. பாக்குறதுக்கு பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கு. ஏன்னா ஒரு வாரம் கேப் விட்டு சனிக்கிழமை ஒரு அடி கொடுத்தாருன்னா அது அடுத்த
சனிக்கிழமை வரைக்கும் பயங்கரமா எஃபெக்டா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு செஞ்சுட்டு போயிடாரு மனுஷன். ஸோ அந்த சனிக்கிழமை அடிமை திமுக போட்டு அவர் பொழப்பெல்லாம் பழக்கிறதுல நம்மளுக்கு எல்லாம் பரம ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ என்ஜாய்மெண்டா போயிட்டு இருக்கு. அரசியலே பாத்தீங்கன்னா இப்பதான் நாம வந்து அரசியல ரொம்ப உச்சு நோக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாம மட்டும் இல்ல, தமிழை வச்சுக்கிறது இளைஞர்கள் நிறைய பேர் இப்பதான் அரசியல ரொம்ப பயங்கரமா உச்சு நோக்கி பாக்குறாங்க, அரசியல் பேசுனாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக மாறும் பட்சத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். ஸோ தமிழ்நாடு முன்னேறும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க நினைக்கிறீங்க, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண இருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.